Okay, good morning to all of you. So today we're going to start with private company registration. எப்படி வந்து MCA போர்ட்டலில் பண்ணுறது, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, MCA போர்ட்டலில் எப்படி வந்து ப்ரைவேட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, தட் இஸ் த ஒர்க் ஆஃப் டுடே. ஓகே, ஸோ ப்ரைவேட் கம்பெனின்றதை கவர்ன் பண்ணுற ஆக்சுவல் ஆக்ட் படி திஸ் இஸ் அ செக்ஷன் யூ நீட் டு நோட் இட். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட செக்ஷன் எது அப்படின்னா, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி செக்ஷன் 2 ஆஃப் 68 அதான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது. ஓகே, ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ டைரக்டர்ஸ் இருப்பாங்க, யூ ஹேவ் லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ ப்ரைவேட் கம்பெனி அப்படின்றதோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்றது அந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஸோ அவங்களால அவங்க ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஷேர்ஸ். ரெண்டாவது, லிமிட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு 200. அதாவது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது டைரக்டர், அதாவது ஒரு கம்பெனிக்கு மினிமம் 2 டைரக்டர் இருக்கணும். தட் இஸ் த கிரைட்டீரியன் ஃபார் யுவர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி 2 டைரக்டர், அதே 2 டைரக்டருமே 2 ஷேர் ஹோல்டராகவும் இருக்கலாம், அல்லது ஷேர் ஹோல்டர் தனியாகவும் டைரக்டர் தனியாகவும் இருக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ யூ கேன் ஹேவ் 2 டைரக்டர்ஸ், த சேம் டைரக்டர் கேன் பி த ஷேர் ஹோல்டர். எவ்வளோ மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர் ஆர் அந்த டைரக்டர் இருக்கலாம் அப்படின்னா, மெம்பர்ஸ் 200 இருக்கலாம். ஆக்சுவலாக யூ கேன் ஹேவ் மேக்ஸிமம் ஆஃப் 200 டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் டு 200. அண்ட் உங்கள் இதை வந்து நீங்கள் வெளியில் பப்ளிக் விற்க முடியாது. ஓகே, உங்கள் ஷேர்ஸை வந்து, உங்கள் செக்யூரிட்டிஸை யூ கேன் நாட் செல் இட் எனி இன்விடேஷன் டு த பப்ளிக்கு ஆப்ஷன் கிடையாது. பப்ளிக் இதில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் யூ பிகம் அ யூனிகார்ன், அது வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் டு இன்வைட் எனி பப்ளிக். அந்த ஷேர் ஹோல்டர்னு யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேர்ஸில் இருக்கக்கூடிய உரிமை இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆக்சுவலி த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஆக்ட். ஓகே, ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் என்னென்ன தன்மைகள் இருக்கு அது நமக்கே தெரியும். ஒன்று வந்து நீங்கள் சொல்லுங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்னன்னு நினைக்கிறீங்க? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி? வாட் டு யூ திங்க் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி? என்ன அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில்? ஆல்மோஸ்ட் வி டிஸ்கஸ் எஸ்டர்டே இட் செல்ஃப். யூ கேன் மென்ஷன் சம் ஆஃப் த திங் நவ். What are the advantages you get from a private limited company? சொல்லுங்கப்பா. I want you to answer. Limited liability, sir. Good. Limited liability is there. Okay. So members பொறுத்த வரைக்கும், ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மினிமம் 2 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 200 பேர் இருக்கணும். ஸோ பர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னா இது வந்து ஓபிசிலையும் பொருந்தும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் பொருந்தும், ஓபிசிலையும் பொருந்தும். அதாவது என்னன்னா, இன்கேஸ் அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரோ இல்லை டைரக்டர்ஸோ இறந்துட்டாங்கன்னா அந்த கம்பெனி வில் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம நார்மல் இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி. இப்போ ஓனர் இறந்துட்டாருன்னா அதோட கம்பெனி போயிடும். வேறஸ் இதில் வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன். ஓகே, மூணாவது நீங்கள் சொன்னது லிமிட்டெட் லயபிலிட்டி, பர்சனல் அசெட்ஸை கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இட்ஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. த அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி வேற, ஓனர்ஸோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வேற. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, ரெண்டுமே தனித்தனி லீகல் என்டிட்டி. தட் இஸ் இன்ஃபேக்ட் த செக்யூரிட்டி ஆல்சோ. தட்ஸ் இன்ஃபேக்ட் த செக்யூரிட்டி ஃபார் த கம்பெனி ஆல்சோ. ஓகே, தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எத்தனை பேர் மினிமம் இருக்கணும், எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் மினிமம்? மினிமம் மெம்பர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ப்ரைவேட் லிமிடெடுக்கு எவ்வளோ மினிமம் இருக்கணும் சொல்லுங்க. 2. ஓகே, குட். ஸோ 2. பப்ளிக் லிமிடெடுக்கு 2, sir.
5. So public is 7. You need 7 shareholders minimum. Minimum 7 shareholders is required for the company. Okay. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் 200, பப்ளிக்ன்றது அன்லிமிட்டெட். ஏன்னா வி ஹாவ் பப்ளிக் ஷேர்ஸ். ஓகே, ஸோ அன்லிமிட்டெட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் மினிமம் 2 இருக்கணும். பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 3 டைரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ நேம் பின்னாடி எப்படி என்னன்னு எழுதுவோம்? பிரைவேட் லிமிடெடாக இருந்தால் என்னென்னு எழுதுவோம், பப்ளிக் லிமிடெட்னா என்ன எழுதுவோம்? அதாவது இப்போ ஆர்ஹெச் ரேடல் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், அதுக்கு பின்னாடி என்ன வரணும்? சஃபிக்ஸ் வித் த நேம் பிரைவேட் லிமிடெட். ஓகே, ஸோ பிரைவேட் லிமிடெட்னு இருக்கணும் பிரைவேட் கம்பெனிக்கு. பப்ளிக்கு வெறும் லிமிடெட் இருக்கணும். ஓகே, இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் ப்ராஸ்பெக்டஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பெனியை பற்றின எங்கெங்க ஷேர் வாங்கியிருக்காங்க அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. It is not necessary to issue it, but public na it needs to issue. Okay, can issue the prospect. Okay, so public subscription kadave kadayadu, private la public la undu. அது மாதிரி ஷேர் டிரான்ஸ்ஃபரபிலிட்டியும் கிடையாது பிரைவேட் லிமிடெட்ல. பப்ளிக்ல இட் இஸ் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். இதுதான் பிரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். இதே மாதிரி பிரைவேட்டுக்கும் 1% என்ன வித்தியாசம்? பிரைவேட்ல எத்தனை பேர் மினிமம்? 2. 1% எத்தனை பேர் மினிமம்? 1% எத்தனை பேர் மினிமம்? பேர்ல இருக்கு, சொல்லுங்க. நன்றி. ஸோ மேக்சிமம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க 200, அங்க 1% கம்பெனில 1% கம்பெனில எவ்வளவு மேக்சிமம் மெம்பர் வச்சுக்கலாம்? சொல்லுங்கப்பா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 1% கம்பெனில எத்தனை பேர் இருக்கலாம்? தெரியலன்னு ஒரு சாட்ல போடுங்க. 2. இல்லை, 1 தான், ஒருத்தர் தான். ஓகே, அது மாதிரி டைரக்டரும் ஒருத்தர் தான். There is no option of more than 1. Okay, so AGM ன்றது வந்து annual general body meeting. So annual general body meeting வந்து 1% கம்பெனில it is not required. ஒருத்தர் தான் இருக்காங்க. ஓகே, இங்க வந்து it is compulsory. You will have a board of directors, so annual general body meeting it is compulsory. அது மாதிரி ஃபைலிங் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரெண்டுக்கும் பண்ணணும். பட் இது எப்படின்னா ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் வச்சு 30 நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கு வந்து 180 நாள் ஃபைனான்ஷியல் இயர் முடிச்ச பிறகு. அதே மாதிரி தான் ஆனுவல் ரிட்டர்னும் சரி, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 60 நாளில் யூ ஹேவ் டு ஃபில் த ஆனுவல் ரிட்டர்ன். இது வந்து ஃபைனான்ஷியல் இயர் முடிச்சு 180 நாளில். ஓகே, செக்ஷன் 8 கம்பெனினா என்னப்பா? வாட் இஸ் அ செக்ஷன் 8 கம்பெனி? எதை வந்து செக்ஷன் 8 கம்பெனின்னு சொல்லுவாங்க? You know what is a section 8 company? சொல்லுங்க. Any idea what is a section 8 company? What is a section 8 company? So section 8 company na non-profit organization. Good. So non-profit organization தான் வந்து section 8 company. Okay. So private company வந்து section 8 கம்பெனியா மாற்ற முடியும், ஓபிசியை மாற்ற முடியாது. ஓகே, அது மாதிரி ஓபிசியில் சிங்கிள் பர்சன் தான் இருக்காங்க. அதனால அவர் கண்டிப்பாக வந்து இந்தியன் நேஷனலாக இருந்து ஆகணும். ஸோ ஃபாரின் நேஷனலுக்கு ஆப்ஷன் கிடையாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஏதாவது ஒரு டைரக்டர் இஃப் வாண்ட் தே கேன் பி எ ஃப்ரம் அதர் ஃபாரின் நேஷன். தே கேன் ஆல்சோ பிகம் ஏ மெம்பர் ஆர் ஏ ஷேர் ஹோல்டர் இந்த பிரைவேட் கம்பெனி. பட் ஃபாரின் நேஷனல் 1% கம்பெனியில் வரத்துக்கு முடியாது. ஓகே, ஸோ இது வந்து பிரைவேட் கம்பெனிக்கும் 1% கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன அத்தியாவசியமாக தேவைப்படுது? வாட் ஆர் த மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் ஏ பிரைவேட் கம்பெனி லிமிடெட்? டெல்.
என்னென்ன தேவைப்படும்? What are the minimum compliance or what are the minimum requirements to register a private limited company? What is the thing that is required? சொல்லுங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன தேவைப்படும்? ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, அதை கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? அடிப்படை என்ன? You have to speak up. You have to give a result. Either you put it in the chat window or you can unmute yourself and say, what do you think are the minimum requirements to register a private company? அடிப்படையில் கம்பெனிக்குன்னு ஒரு என்ன வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய முதல்ல எப்படி கூப்பிட முடியும்? Yeah, so you require a unique name for the company. That is the first and foremost thing that is required for a company. அதே மாதிரி கம்பெனியை ரன் பண்றதுக்குன்னு லோகோ இட் இஸ் ஆப்ஷனல், இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. லோகோ இஸ் நாட் மேண்டேட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்டல் இன்குபேட்டர் இருக்க ஃபியூச்சர் குருகுல்ஸ் இன்னும் அவங்க லோகோ வந்து they have not done the trademark. Okay, must be a legal entity. அதுதான் லீகல் என்டிட்டி தான் பிரைவேட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் நம்ம போறோம். லீகல் அதுக்கு முன்னாடியே அது லீகல் என்டிட்டி எப்படி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு அதுக்கான ஒரு நேம் தேவைப்படுது. ஓகே, யூனிக் நேம் ஃபார் அ கம்பெனி. ஓகே, ஸோ நேம் வந்து யூ கேன் சர்ச் இட் யூசிங் த MCA போர்ட்டல் மூலமா சர்ச் பண்ணி உங்க நேம் யூனிக்கா இல்லையா அப்படின்றத சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ரெண்டாவது, யூ ரெக்வயர் மினிமம் 2 persons. பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா நமக்கு மினிமம் 2 டைரக்டர் தேவைப்படுது இல்லை, ஷேர் ஹோல்டர் அல்லது டைரக்டர். ஸோ அதில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும். ஸோ மினிமம் 2 persons ரெக்வயர்ட். மூணாவது, பேசிக்கலாக இட் இஸ் நாட் ரெக்வயர்ட், பட் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றதை பொறுத்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகே, பேஸ்ட் அப்பான் த ஷேர் ஹோல்டிங் ஏற்ற மாதிரி கம்பெனி லிமிடெட் டு ஷேர்ஸ் அப்படின்னா தென் பேஸ்ட் ஆன் த ஷேர் யூ ரெக்வயர் அ மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல். ஆக்சுவலாக மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடுக்கு ஆஸ் பர் த கரண்ட் நார்ம்ஸ் படி இட் இஸ் அரௌண்ட் 1 lakh rupees இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகே, நாலாவது வந்து கம்பெனியோட நடக்கிறதுக்கான என்ன மெயின் திங், பிஸ்னஸ் என்ன ஐடியா, ஓகே, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் யூ கோயிங் டு டூ அப்படின்றது. ஓகே, மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இதுதான் வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் அ பிரைவேட் லிமிடெட். முதல்ல கம்பெனி நேம் இருக்கணும், ரெண்டாவது மினிமம் 2 person இருக்கணும், அடுத்தது ஆக்சுவலாக கேபிட்டல் வந்து தேவை 1 lakh ரெக்குவயர்மெண்ட். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்து அது வந்து this is depending upon the number of shares. Okay, and you have to describe the business activities of the company. These are the minimum requires to register. Okay, so இதான் உங்களுடைய MCA portal. So இப்போ MCA portal பார்த்தீங்கன்னா here you have first you have to sign in, but if you actually see what are the options that are available, I'm just showing you here. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா DSC services. DSCன்றது digital signature. ஓகே, ஸோ இப்போ வந்து காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து டிஎஸ்சி தான். எந்த ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு என்டிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் டிஜிட்டல் சைன்றது இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ டிஜிட்டல் சைன் சர்வீசஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது டின் நம்பர்ன்றது வந்து ஒரு டைரக்டருக்கும் தனியாக ஒரு நம்பர் கொடுக்கப்படும். ஓகே, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டருக்கு யூனிக்கானது. இது யூனிக்கானது. ஓகே, ஸோ அதே டைரக்டர் வேற ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தாலும் இதே டின் நம்பர் தான் பொருந்தும் அங்கேயும். ஓகே, ஸோ டின் நம்பர் வாங்கணும் அந்த பர்டிகுலர் ஆளுக்கு, அந்த டைரக்டருக்கு நம்ம டின் நம்பர் வாங்கணும். அது இல்லாமல் இதெல்லாம் வந்து LLP சர்வீசஸ், லிமிடெட் லயபிலிட்டி ரிலேட்டடான சர்வீசஸ், தி ஃபைலிங்கு, ஓகே, அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஆர் அவைலபிள் இயர். மாஸ்டர் டேட்டானு இது கம்பெனியை பற்றின ஒரு மாஸ்டர் டேட்டானா என்ன வரும் அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதில். சின் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு யார் டைரக்டரோட நம்பர் என்ன, எவ்வளோ ஷேர்ஸு, எப்போ கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது, எந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் அ மாஸ்டர் டேட்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து
எம்சிஏ சர்வீசஸில் வருது. ஸோ இப்போ பாருங்கன்னா கம்பெனி சர்வீசஸ். ஸோ கம்பெனி சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் கம்பெனி சர்வீசஸ். ஸோ பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூ ஹேவ் ஆப்ஷன் டு செக் த கம்பெனி நேம். ஸோ உங்கள் கம்பெனி வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையா, புது நேம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஓகே, சிஐஎன் செக்கும் கொடுக்குறாங்க, கம்பெனி இருக்க இன்கார்பரேஷன் நம்பரையும் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நாம் பண்ணக்கூடிய எல்லாமே ஆக்சுவலாக இப்போ வந்து 2018 அப்புறம் இந்த கம்ப்ளீட் எம்சிஏ போர்ட்லேயே வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்லைன் சப்மிஷன் மூலமாக ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் ஸ்பைஸ் பிளஸ். ஓகே, எக்ஸ்பேண்ட் இட் லேட்டர். ஸ்பைஸ் பிளஸ் இஸ் த பார்ட் விச் கவர்ன்ஸ், அதான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இ வெப் ஃபார்ம். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இன்கார்பரேஷனுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து நேம் செக் பண்ணுறதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். அதான் ஸ்பைஸ்ன்னு ஒரிஜினலாக இருந்தது. ஸ்பைஸ்ன்னு இருந்தது ஒரிஜினலாக இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேமுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பேன் நம்பருக்கு தனியாக, டேன் நம்பருக்கு தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி சிங்கிள் வெப் ஃபார்மாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது பேர் ஸ்பைஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ ஸ்பைஸ் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்பைஸ் இல்லாமலும் உங்கள் நேம், அதாவது இப்போ ஸ்பைஸ் ப்ளஸ்லேயே நேம் ஐடென்டிஃபை பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸ்பைஸ் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கான நேம் ஐடென்டிஃபை பண்ணுற ஆப்ஷனும் இன்பில்ட்டாகவே வருது. இல்லை எனக்கு தனியாக செக் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ரன் ரிசர்வ் யூனிக் நேம். ரன் சர்வீஸ் யூஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு செக் இட், நீங்கள் தனியாக ரன் பண்ணி ஒரு கம்பெனி நேம் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ ரிசர்வ் யூனிக் நேம் சர்வீஸ் யூஸ் பண்ணணும். அது மூலமாக ஆக்சுவலாக இதுக்கு காசு இருக்குது. ஒரு கம்பெனி நேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இனிஷியலாக கிடையாது, ஒன் டைம் சார்ஜ் வந்து 1000 rupees. ஓகே, ஸோ ரன்ல வந்து முன்னாடி வந்து மாற்றவே முடியாதுன்ற ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு நேம் வைக்கிறீங்க, அந்த நேம் வச்சோன்னே இட் வில் ரன் த்ரூ த சர்வீஸ். ஸோ அந்த நேம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. இன்கேஸ் அந்த நேம் வந்து இருக்கு அப்படின்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அட் நோ காஸ்ட். ஓகே, தட் இஸ் த யூனிக் ஆஃப் ரிசர்வ் யூனிக் நேம். அண்ட் ஒரு நேம் வந்து அலாட் ஆயிடுச்சுன்னா, ஐ மீன் ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த 1000 ரூபாய் ஆக்சுவலாக. இது மேக்ஸிமம் எத்தனை நாளைக்கு வரைக்கும் அலாட் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாகினுக்கு 20 நாள் தான் மேக்ஸிமம் அலாட் ஆயிருக்கும். அதுக்குள்ளார உங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அலாட் ஆகிடும். இன்கேஸ் 20 நாளுக்குள்ள உங்கள் கம்பெனி அலாட் முடியலன்னா அந்த நேம் போயிடும். ஐ மீன் டு சே வேற யாருக்காவது வந்துடும். ஓகே, தட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட். ஃபைன். ஸோ ரிசர்வ் யூனிக் நேம், தட் இஸ் த மீனிங் ஆஃப் தட். ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து அந்த கம்பெனி நேம் செக் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இதான் அந்த சர்வீஸ் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து நீங்கள் நேம் கொடுத்து அந்த கம்பெனி ஆல்ரெடி நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் திஸ் பார்ட். ஓகே ஓகே, இதுதான் நான் சொல்லியிருந்த ஸ்பைஸ் ப்ளஸ் நியூ வெப் ஃபார்ம் ஃபார் கம்பெனி இன்கார்பரேஷன். ஸ்பைஸ் ப்ளஸோடைய எக்ஸ்பான்ஷன் பாருங்க, சிம்பிளிஃபைட் ப்ரோஃபார்மா ஃபார் இன்கார்பரேட்டிங் கம்பெனி எலக்ட்ரானிக்கலி ப்ளஸ். ஓகே, சிம்பிளிஃபைட் ப்ரோஃபார்மா ஃபார் இன்கார்பரேட்டிங் அ கம்பெனி எலக்ட்ரானிக்கலி. இதான் ஒரிஜினல் அந்த ஸ்பைஸ். இப்போ ப்ளஸ்ன்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா சர்வீசஸையும் ஒரே விண்டோவில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதாவது இன்கார்பரேஷனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கம்மிங் அண்டர் ஏ சிங்கிள் விண்டோ. அதான் வந்து ஸ்பைஸ் ப்ளஸ். ஓகே, இட் இஸ் அ இன்டகிரேட்டட் வெப் ஃபார்ம் ஃபார் சிங்கிள் விண்டோ ஃபார் மல்டிபிள் சர்வீசஸ். ஓகே, நியர்லி 10 சர்வீசஸ் ஆஃபர்ட் பை 3 சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. அது மட்டும் இல்லாமல் 1 ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே ஃபார்மில் வருது. ஓகே, அது கூடவே வந்து அஜைல் ப்ரோ, அப்புறம் ஸ்பைஸ் ப்ளஸ் ஏஓஏ எம்ஓஏ. ஸோ எம்ஓஏ ஏஓஏ என்னன்னு சொல்கிறேன், ஆர்டிகுலேட் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அபவுட் அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸு, ஷேர் ஹோல்டரை பற்றின டீட்டெயில், அதை பற்றின கம்ப்ளீட் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் ஸ்பைஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பைஸ் ப்ளஸில் 2 பகுதிகள் இருக்குப்பா. பார்ட் ஏ அப்படின்றது ஒரு பகுதியும், பார்ட் பின்றது ஒரு பகுதியும். பார்ட் ஏன்றது ஒரிஜினலாக நேம் ரிசர்வேஷன் மட்டும். ஆக்சுவலாக ஒரிஜினலாக இந்த ஸ்பைஸில் உங்களுக்கு இந்த நேம் ரிசர்வேஷன்லாம் தனியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த நேம் இன்டகிரேஷனையும் ஸ்பைஸ்க்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால தான் இட் இஸ் ஸ்பைஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ பார்ட் ஏ இஸ் நேம் ரிசர்வேஷன்,
பார்ட் பி இஸ் ஆல் அதர் சர்வீசஸ். ஸோ ஆல் அதர் சர்வீசஸ்னால் உங்களுக்கு மற்ற எல்லா டைரக்டரோட டீட்டெயிலு, ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்ட் பியில் வந்துடும். ஓகே, ஸோ பார்ட் பியில் சில டீட்டெயில்ஸ் வந்து அது பார்ட் ஏலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் நேமு சில டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்ட் பிக்கு எடுத்துக்கும். எத்தனை பேர் ஃபைலிங் ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்க? இல்லை உங்களுக்கு யூ மைட் ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட், ஆர் யாராவது கம்பெனிஸ் வச்சுருந்தாங்கன்னா, கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா, ஸோ நார்மலாக இப்போ நாங்கள் ஃபைலிங் பண்ணும்போது கம்பெனிக்குன்னு இல்லை, நான் இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணுவோம். வருஷம் ஆனுவல் ஃபைலிங் பண்ணும்பொழுது ஸோ இனிஷியல் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுத்துரும் நம்ம பேன் கார்டுலேருந்து. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த கம்பெனி இன்கார்பரேஷன் நம்பர் இட் வில் டேக் ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸோ பார்ட் ஏ ஃபில் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்ட் பியில் இருக்கிற டேட்டாஸ் அது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக். ஃபைன். ஸோ பார்ட் ஏல மெயினாக இருக்கக்கூடியது என்னதுன்னா இட் இஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங், இட் இஸ் அ ரன் வெப் சர்வீஸ் இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஸோ பார்ட் ஏல வந்து நேம் ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு பே கவர்மெண்ட் ஃபீஸ் ஆஃப் 1000 rupees. ஓகே, ஸோ அப்ரூவ்ட் நேம் வந்து எத்தனை நாளைக்கு ரிசர்வ் ஆயிருக்கும்னா 20 நாளைக்கு ரிசர்வ் ஆயிருக்கும். இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜனவரி 2021 இந்த ரூல்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இன்னும் ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னா 40 அல்லது 60 நாள் அதுக்கு ஃபீஸ் இருக்குது தனியாக. ஃபீ பே பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 60 நாள் வரைக்கும் அதே நேமை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், எனக்கு ஆல்ரெடி நேம்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ஓகே, தென் ஐ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் பார்ட் ஏ பார்ட் பி. ஓகே, கரெக்டாக பார்ட் ஏ ஃபில் பண்ணுவோம், அடுத்தது பார்ட் பி. முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நேம்லாம், அதாவது 20 நாளைக்குள்ளாரே நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்க. அப்போ நான் ஆல்டர்னேட்டாக வந்து டைரெக்டாக பார்ட் ஏ பார்ட் பி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஸ்பைஸ் ப்ளஸ் பார்ட் ஏல இருக்கக்கூடிய நாம்ஸ். பார்ட் பியில் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். இதான் ஆக்சுவலாக இன்கார்பரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து கம்பெனி இன்கார்பரேஷன் டீட்டெயில்ஸ் தேவைப்படணும். அப்புறம் யார் யார் டைரக்டர் இருக்காங்க அவங்களோட டின் நம்பர், அவங்க இண்டிவிஜுவலோடைய பேன் நம்பர், ஆஸ் வெல் அஸ் இட் வில் கிரியேட் அ நியூ பேன் ஃபார் அவர் கம்பெனி. கம்பெனிக்கான பேனும் டேனும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் அப்ளிகேஷன், பேன் அப்ளிகேஷன், டேன் அப்ளிகேஷன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேன் அப்ளிகேஷனுக்கு இப்போ சப்போஸ் அந்த கம்பெனியோட லொக்கேஷனை பொறுத்து they'll tell you to fill some codes, AO codes, RO codes சொல்லுவாங்க, ஏரியா கோட்ஸ், ரீஜன் கோட்ஸ்லாம். ஸோ அந்த கோட்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலாக ஃபில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பேன் நம்பர் தானாகவே அலாட் ஆகும். அதேமாதிரி டேன் நம்பர். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் இனிஷியலாக தேவைப்படாது. இதெல்லாம் வந்து கம்பெனி ஆரம்பித்து ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து இன்கேஸ் எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி. ஓகே, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து எம்ப்ளாயீஸ் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி வந்து கம்பெனியோட டேர்ன் ஓவர் 20 லட்சத்தை தாண்டிச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ ஜிஎஸ்டி அப்ளிகேஷன். அது வரைக்கும் ஜிஎஸ்டி தேவைப்படாது. ஸோ மேண்டேட்ரியாக கம்பெனி இன்கார்பரேஷன் டீட்டெயில்ஸு, பேன், டேனு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் த கம்பெனி. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இட் வேரிஸ். ஓகே, ஸோ திஸ் வாட் ஐ டோல்ட் யூ. ஸோ பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பெனி இன்கார்பரேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில் கோ த்ரூ த என்டையர் ப்ராசஸ். இப்போ நான் என் கம்பெனிக்கு பண்ணும்பொழுது RH ரேடல் அப்படின்ற கம்பெனிக்கு என்னோட ஒவ்வொருத்தருடைய ஆதார் ஐடென்டி ப்ரூஃப் ஆஸ் வெல் அஸ் அட்ரஸ் ப்ரூஃப் இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சைன், எப்படி எங்கள் சைனுடைய காப்பி கேட்டிருந்தாங்க. சாரி, ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் சைன் போட்டேன். ஓகே, ஸோ ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் அவர் சிக்னேச்சர், ஸ்கேன் காப்பி ஆஃப் அவர் சிக்னேச்சர். தென்
எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கடைசி 3 மாசத்துக்கு, கடைசி 3 மாசத்துக்கான பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் எங்ககிட்ட இருந்து இனிஷியலா கேட்ட டீடைல்ஸ். ஓகே, ஸோ இதை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் அப்டைனிங் த டிஜிட்டல் சிக்னேச்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்டைனிங் த டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே, ஸோ கம்பெனிக்குள்ளார இருக்கக்கூடிய வருஷம் நடக்கக்கூடிய ஃபைலிங் மெக்கானிசம் ஆகட்டும், வேற ஏதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணோம், எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வில் பி யூசிங் ஒன்லி டிஜிட்டல் சைன். ஓகே, ஸோ டிஜிட்டல் சைன்ன்றது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பென் டிரைவ்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், அவங்க சிக்னேச்சரை வந்து they'll be giving you in a pen drive. ஓகே, ஸோ எந்த இடத்துல நமக்கு டிஜிட்டல் சைன் பண்ணணுமோ we have to insert the pen drive and it will have a pop-up window. அதில் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணாக்கா it will be automatically digitally signed. ஓகே, ஸோ டிஜிட்டல் சைனில் 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று வந்து இ சைன் சொல்லுவாங்க. இ சைன் தான் இந்த நம்ம பென் டிரைவ் மூலமாக சைன் பண்ணுறது. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் டிஎஸ்சி இஸ் அபவுட். ஓகே, ஸோ டிஎஸ்சி யார் பண்ணலாம் அப்படின்னா, ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிஸ் ஃபார் டிஎஸ்சி. ஒன்று வந்து நிக்கு, இ முத்ரா. நான் ஆக்சுவலாக இ முத்ராவில் தான் பண்ணேன். என்எஸ்டிஎல், சிடாக், இவங்க தான் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஃபார் இஷ்யூவிங் டிஜிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கணும், ஒரு டைரக்டருக்கான டின் நம்பர் வாங்கணும். ஓகே, that is the second and most important step. Okay, so acquiring a director identification number. So each director must obtain a DIN number before becoming the director of the company. Okay, so அவர் இன்கேஸ் அவர்கிட்ட டின் நம்பர் இல்லை அப்படின்னா, அவர் அந்த ஸ்பைஸ் ஃபார்மை ஃபில் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டின் நம்பர் அலாட் ஆகும். ஓகே, இல்லை அவர் ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்காருன்னா அதே டின் நம்பரை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நார்மலாக புதுசாக டின் நம்பர் கிரியேட் பண்ணணும். இன்கேஸ் அவர்கிட்ட டின் நம்பர் இல்லை அப்படின்னா ஸ்பைஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, இவருக்கு டின் நம்பர் இருக்கா இல்லையான்ற ஆப்ஷன் கேட்பாங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டின் நம்பர் அலாட் ஆகும். ஓகே, இது எப்போனா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக ஒருத்தர் வந்து உங்கள் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு உங்கள் கம்பெனியில், அவர்கிட்ட டின் நம்பர் இல்லைன்னு வச்சிங்க, தென் அவருக்கு நம்பரை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் டு சே, ஓகே, இல்லை டைரக்டரிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி, வேற ஒரு கம்பெனியோட டைரக்டர் உங்க கம்பெனில சேர்றோம் அப்படின்னா தென் வி கேன் யூஸ் த டிர் ஃபார்ம் 3. ஓகே, ஸோ தென் ஆல்சோ வி கேன் ஆட். ஓகே, ஸோ டின் நம்பரோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, லிட்ரலி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே வில் கிவ் யூ லிங்க். டிஜிட்டல் சைன் அக்வயர் பண்ண பிறகு தே வில் கிவ் யூ லிங்க். ஸோ அந்த லிங்க் உள்ள போன பிறகு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன். ஸோ மொபைல் நம்பர் தே வில் கிவ், நமக்கு நார்மலாக ஒரு கோடு வரும் இல்லையா, ஸோ பாஸ்கோட் மாதிரி, ஸோ வில் வெரிஃபை. அடுத்தது எங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன். இமெயிலுக்கு ஒரு கோடு வரும், இமெயில் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இமெயிலில் ஒரு லிங்க் வரும். ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் தட் லிங்க் இட் வில் பி அ வீடியோ கைண்ட் ஆஃப் திங். அது என்ன வரும்னா, நீங்கள் தான் அவர் டேரக்டர் அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஒரு 2 minutes 1 minute தான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக 30 secondsோ 40 secondsோ இருக்கணும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அது என்ன கேட்கும்னா, அங்கே ஒரு உங்களுக்குன்னு அந்த நீங்கள் கிளிக் பண்ண லாகினுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கும். நீங்கள் என்னென்னா ஐஎம் பிஎம் குமார், மை ரோல் நம்பர் ஆர் அங்கே காட்டுற நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் இஸ், அந்த நம்பரை சொல்லிட்டு மை ஆதார் கார்டு இஸ், என்னோட ஆதார் கார்டை வந்து அந்த ஸ்க்ரீனில் காட்டணும், அதை அப்படியே கேப்சர் பண்ணணும். அடுத்தது திஸ் இஸ் மை பேன் கார்டு அப்படின்னா பேன் கார்டை காட்டணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தானே ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் கொடுக்கணும். ஸோ அதில் அந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த டைமுக்கு அலாட் பண்ண ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ஒரு 4 digit நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பரையும் கரெக்டாக சொல்லின்ற பிறகு தான் டின் வந்து ஓகே இவர் தான் அந்த டைரக்டர், இவர் வந்து பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஓகே, பர்சனல் வேலிடேஷன். ஸோ இட் வில் செக் வித் யுவர் டீடைல்ஸ் அண்ட் இட் வில் கன்ஃபார்ம். ஒரு நேம், இண்டிவிஜுவல் நியூ நேம் வைக்கணும். ஓகே, ஸோ கம்பெனியோட நேம் வைக்கிறதுக்கு எய்தர் யூ கேன் கோ த்ரூ த ரன் சர்வீஸ்.
ரன் சர்வீஸ் மூலமா உங்களுடைய நேமை வந்து நீங்க அலாட் பண்ண முடியும். அல்லது டைரக்டா இ ஃபார்ம் போனீங்கன்னா ஸ்பைஸ் பிளஸ்ல பார்ட் ஏல உங்களுக்கு வந்து இட் இஸ் ஒன்லி நேம் ஐடென்டிஃபிகேஷன். நேம் வைக்கிறது தான் ஆக்சுவலா பார்ட் ஏவோட பர்பஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுலேயே கூட பண்ணிக்கலாம். போத் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ உங்க நேம் யூனிக்கா இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன் தெரியாம RH ரேடல் ட்ரைனிங் அகாடமின்னு பேர் வச்சுட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம அட்டல்ல பேசும்போது ட்ரைனிங் அகாடமிலாம் அட்டல்ல வரக்கூடாது. இட் இஸ் சம்திங் கைல்டு, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி மட்டும்தான் வந்து யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் வித் அட்டல் இன்குபேஷன் அப்படின்னாங்க. ஸோ தென் வி paid the required fee and again we, so first name கொடுத்தோன்னே it was accepted. அதுக்கு அடுத்தது RH ரேடல் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற நேம் வந்து we have kept. ஓகே, ஸோ நேம் அப்ரூவல் இட் டேக்ஸ் அரௌண்ட் 1 or 2 days மேக்ஸிமம். 2 daysக்குள்ளார நம்ம நேம் வந்து அப்ரூவ் ஆகிடும். அந்த நேம் அது வேற எதுவும் இல்லை அப்படின்னா there is no ப்ராப்ளம். நேம் வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் அப்ளை ஃபார் நேம் அப்ரூவல். ஸோ நேம் அப்ரூவல் அகெயின் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று ரன் மூலமாக செக் பண்ணி வைக்கலாம், இல்லை ஸ்பைஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பார்ட் ஏ முடிச்சு. அதுலேயே இந்த பார்ட் ஏல எப்படின்னா, பார்ட் ஏ நீங்கள் ஃபில் பண்ணிட்ட பிறகு இமீடியட்டாக பார்ட் பிக்கும் போயிடலாம். யூ கேன் இமீடியட்லி கோ டு பார்ட் பி. அதாவது உங்கள் நேம் யூனிக்காக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ரன் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி போயிடலாம். இல்லை பார்ட் ஏ ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். உங்கள் நேம் வந்து அப்ரூவ் ஆன பிறகு யூ கேன் கோ ஃபார் பார்ட் பி ஃபில்லிங். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கேட்கும் நியூ அப்ளிகேஷனா எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனா. நான் சப்போஸ் பார்ட் ஏ ஃபில் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணலாம். எனக்கு அந்த நேம் அப்ரூவ் ஆன பிறகு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் போயிட்டு பார்ட் பிலேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இல்லை நான் முன்னாடியே ரன் சர்வீஸ் மூலமாக என்னோட நேமை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி போத் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் நேம் அப்ரூவல். ஓகே, 4வது. ஓகே, ஸோ 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்பைஸ் பிளஸ் ஃபார்மை ஃபில் பண்ணுறது. அதாவது அது பேர் தான் Incorporation 32 ஃபார்ம். உங்களுடைய ஸ்பைஸ் பிளஸ் ஃபார்முக்கு தான் பேர் வந்து INC 32 ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக INC 1னா அந்த கம்பெனி பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ INC 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அட்ரஸ், ரெசிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ MOA மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன், இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இது வந்து INC 9. ஒரு டைரக்டரும் அல்லது சப்ஸ்கிரைபர், அதாவது ஷேர் ஹோல்டரும் வந்து தே ஹேவ் டு கிவ் அ அஃபிடவிட், டிக்ளரேஷன் கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் த ஆஃபீஸ். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாவோட வீட்டு தான் காமிச்சேன். அப்போது எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஏன்னா என் பேரில் இல்லை வீடு. அப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு டைரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு NOC சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எங்கள் அப்பா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சைன் பண்ணணும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து, அதாவது இந்த பர்டிகுலர் இடம் வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க, இதை வந்து நான் லீஸ்லையோ இல்லை இதுலையோ கொடுக்குறேன், இது வந்து என் சுயநினைவோட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு NOC கேட்பாங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த பர்டிகுலர் ஓனர் கிட்ட இருந்து வாங்கி வைக்கணும். இட் இஸ் ஃபார் த, இப்போ வேற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ரெண்டல் ஆஃபீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்தோட லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லை NOC வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஓகே, அட்ரஸ் ஆஃப் த ப்ரூஃப் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக முன்னாடி என்ன பிளான் பண்ணணும்னா, நம்மளுடைய அட்டல்லே காமிச்சிக்கலாம் ஆஃபீஸ்ன்னு ஒரிஜினலாக பிளான் பண்ணோம். பட் என்ன ஆகும்னா, இன்கேஸ் நம்ம GST போகும்போது GST இதே பில்டிங்லேயே காட்டுறீங்கன்னா பீப்புள் வில் நாட் அக்செப்ட் அப்படின்னு விஷ்ணு சார் சொன்னார். ஸோ வி நீட் டு டேக் இன் செப்பரேட் ஆஃபீஸாக தான் காட்டணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஒய் யூ ரெக்வயர் செப்பரேட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தனியாக காட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகே, 4வது விஷயம் பாருங்க, யூட்டிலிட்டி பில். அந்த இடத்துல எந்த இடத்த நம்ம அட்ரஸ் சொல்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்லை டெலிஃபோன் பில்லோ வேணும். ஓகே, ஸோ 2 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய EB பில் அல்லது டெலிஃபோன் பில் தேவைப்படுது. ஓகே, ஸோ காப்பி ஆஃப் த நேம் அப்ரூவல் இன் கேஸ் ப்ரொபோஸ் நேம் கண்டெய்ன்ஸ் தட் ரெக்வயர் அப்ரூவல் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏதாவது கான்ட்ரவர்சி நேம்ஸு இல்லை எக்ஸிஸ்டிங் நேம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தென் யூ ரெக்வயர் சம் கேஸ் அப்ரூவல். ஓகே, நாட் மேண்டேட்ரி, தீஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி
You can also go for a trademark registration. Okay, ஸோ இப்போதைக்கு ட்ரேட்மார்க் இமீடியட்டாக போக தேவையில்லை. மேபி உங்கள் கம்பெனி வந்து மேபி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட், வெல் எஸ்டாப்ளிஷ்டு. இப்போ நான் வந்து MVP ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஓகே, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, கம்பெனி சேல்ஸ் ஆரம்பித்து நல்லா போயின்னு இருக்கு, இப்போ வந்து அதை ஒரு கம்பெனியாக மாற்றுறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய கம்பெனியோட லோகோவையும் இதையும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் யூ நீட் டு கோ ஃபார் அ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அது பார்க்கணும். ஓகே, NOC from the owner of the property, proof of the office address, identity and residential address of the subscriber, எல்லா ஷேர் ஹோல்டருடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது நமக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆர் போத். ஓகே, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஷேர் ஹோல்டர் தனியாக ஒரு ஆள் இருக்கலாம், டைரக்டர் வேற ஒரு ஆள் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதே சமயம் ஷேர் ஹோல்டரே டைரக்டராகவும் இருக்கலாம். So we have kept our shareholder to be the director of the company. Okay, so that's how things are there. அதே மாதிரி டைரக்டர்ல இப்போ என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 டைரக்டர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பவர்ஸ், மீதி 3 பேர் வந்து வில் பி லைக் நான் ஃபங்க்ஷனல் டைரக்டர்ஸ். ஸோ போர்டுக்கு மட்டும்தான் தே வில் பி சைனிங். இப்போ நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஐ எம் த மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வித் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஓகே, ஸோ மேனேஜிங் டைரக்டர்னு சொல்கிறாங்களே, ஸோ டைரக்டர் வித் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், மேனேஜிங் டைரக்டர். ஸோ மற்றவங்களாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் டைரக்டர்ஸ். தட்ஸ் ஹவ் வி ஹவ் மேட் இட். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். பார்ட் பி, ஸ்பைஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபிஃப்த் வந்து தான் உங்களுடைய MOA அண்ட் AOA. என்னது இது மெமரண்டம், என்னது AOனா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து கம்பெனியோட சார்ட்டர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த கம்பெனி பண்ண போகுது அப்படின்றத பற்றின டீட்டெயிலாக கொடுக்கக்கூடியது MOA. AOAன்றது இதோடைய பிஸ்னஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இன்டர்னல் அஃபேர்ஸ், ஷேர் டீட்டெயில்ஸு, ஸோ ஓவரால் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறது ஆர்டிகுலேட் ஆஃப் அசோசியேஷன். இன்னொன்று வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இது ரெண்டும். ஓகே, ஸோ நம்ம ஸ்பைஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக EMOAவும் EOAவும் ஜென்ரேட் ஆகிடும். இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் சப்மிட் பண்ண போகிறது இல்லை. ஃபார்ம் அதை நம்ம பார்ட் A வந்து நேமுக்கு முடிஞ்சிடும். பார்ட் A இஸ் ஃபார் நேம். பார்ட் Bல நம்ம டீட்டெயில்ஸ் இன்கார்பரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக EMOA அதான் இன்கார்பரேஷன் 33 ஃபார்மும், EAOA அதாவது இன்கார்பரேஷன் 34 ஃபார்மும் ஆட்டோமேட்டிக்காக MCA ஃபார்ம்லேயே கிடச்சிரும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து டிஜிட்டல் சைன் போட்டு இட் வில் பி சப்ஸ்கிரைப். ஓகே, அதை வந்து இதுக்கு அனுப்பிடுவோம். ஓகே, தட்ஸ் வாட் வி டூ. ஸோ திஸ் இஸ் MOA அண்ட் AOA, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த கம்பெனியில் யார் இருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ், இவங்க வாட் ஆர் த ரூல்ஸ், இவங்க எதுக்கெல்லாம் லயபிள், ஓகே, அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக கொடுக்கும். எத்தனை ஷேர்ஸ், இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து 4 டைரக்டர், நான் 4 பேருக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிருக்கேன், 25% ஈச். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் ஐ புட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுடைய பர்த் நேம் என்ன, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களோட டின் நம்பர் என்ன, அவங்க எந்த அட்ரஸில் வசிக்கிறாங்க, இந்த பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக வந்து MOA அண்ட் AOAல இருக்கும். ஓகே, ஸோ 6வது அப்ளிகேஷன் ஃபார் PAN அண்ட் TAN. இதுவும் நம்ம தனியாக பண்ண தேவையில்லை. ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக MCA வில் ஜென்ரேட் திஸ் ஃபார்ம்ஸ். ஸோ PAN நம்பரோட இது வந்து PAN அண்ட் TAN. நார்மலாக பண்ணணும்னா PAN தனியாக பண்ணணும். PANக்கு வர்றது வந்து 49A, TANக்கு வர்றது வந்து 49B. ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடி தனியாக இருந்துச்சு. ஸ்பைஸ் ப்ளஸில் வந்து everything is integrated into a single web form. Spice Plus, everything is integrated into a single web form. 7th one, இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்பெனிக்கான இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வரும். கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸ்பிரேஷன் கிடையாது. there is no expiration for the certificate of incorporation. Okay, it is as long as the company exists, that is valid. Okay, it is not like you have to renew it or something, nothing like that. But every year வந்து
யார் உங்க கம்பெனியில் டைரக்டர், யாரெல்லாம் வந்து இதில் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை எவ்ரி இயர் நம்ம ரிஃபைன் பண்ணணும். ஓகே, பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் த சின் நம்பர் அண்ட் த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். சர்டிஃபிகேட் இன்கார்பரேஷன்ல என்ன டீட்டெயில் இருக்கும், யார் பேரு, என்ன கம்பெனி பேரு, கம்பெனியோட அட்ரஸ் என்ன, கம்பெனியோட இன்கார்பரேஷன் நம்பர் என்ன. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருக்கும். இது யார் இஷ்யூ பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் இஷ்யூ பண்றாங்க. The certificate is issued by registrar of companies. Okay, it comes under the Companies Act 2013 படி வருது. Okay, fine. So step by step procedure will go it from the next class. So இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட் பண்ணிடுறேன். So what we have seen is ஒரு பிரைவேட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான நார்ம்ஸ் என்னென்ன, பிரைவேட் கம்பெனியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். ஆக்சுவலா இட் இஸ் கவர்ன் பை த ரூல் ஆஃப் 2 of 68. Private limited company is governed by the law. அந்த இதுபடி செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 of 68 தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கக்கூடிய ஷேரை வந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் ஹேவிங் எ லிமிடெட் லயபிலிட்டி. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்ன்னு சிலதை பார்த்தோம். பெர்பச்சுவல் சக்சஷன் ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கு, பர்சனல் அசெட்ஸ் எந்த வகையிலுமே நம்ம வந்து டேம்பர் பண்ண முடியாது. அது கம்பெனின்றது வேற, பர்சனல்ன்றது வேற. கம்பெனியோட அசெட்ஸ் வேற, பர்சனல் அசெட்ஸ் வேற. இது ரெண்டும் இட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் பிரைவேட் லிமிடெடுக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வி கம்பேர்ட். அதே மாதிரி பிரைவேட் லிமிடெடுக்கும் 1% கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். தென் ப்ரிலிமினரியா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யூனிக் நேம் தேவைப்படுது. ஓகே, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் யூ கோயிங் டு டூ அப்படின்ற டீடைல்ஸ் தேவைப்படுது. ஸோ அது மாதிரி பிரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். தென் 7 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார் கெட்டிங் யுவர் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, கேன் யூ டெல் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டூ? ஸ்டெப் 1 என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. ஸ்டெப் 1, வாட் இஸ் த ஸ்டெப் 1? ஓகே, ஸ்டெப் 1 அது கம்பெனி நேம் வைக்கிறோம். ஓகே, இங்க நமக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டெப் 1. ஓகே, குட். டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குறது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன? வாட் இஸ் ஸ்டெப் 2? செகண்ட் ஸ்டெப், வாட் இஸ் த ஸ்டெப் 2? ஓகே, குட். டின் நம்பர் வாங்குறது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன? தேர்ட் ஸ்டெப், ஓகே, நேம் அப்ரூவல். குட். ஸோ நேம் அப்ரூவலை 2 வகையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் வந்து கம்பெனி ஃபார்ம்குள்ளேயே போகாம ரன் மூலமா பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன், what is the second option to go for the name registration? செகண்ட் ஆப்ஷன் ஸ்பைஸ் பிளஸ் மூலமா போகலாம். ஸ்பைஸ் பிளஸ்ல உங்களுக்கு 2 பகுதி இருக்கு, ஒன்னு பார்ட் ஏ, ஒன்னு பார்ட் பி. பார்ட் ஏ எது குறிக்குது? பார்ட் ஏ எதை குறிக்குது? பார்ட் பி எதை குறிக்குது? வாட் இஸ் பார்ட் ஏ, வாட் இஸ் பார்ட் பி? பார்ட் ஏ இஸ் நேம் ரிசர்வேஷன். குட். பார்ட் பி இஸ், பார்ட் பி எதை குறிக்குது? all other services, incorporation details. அதான், it's called as part B. Okay, so third step. Fourth step, what is the fourth step? Fourth step, all the documents required. Fifth step is MOA, AOA. Fifth step is PAN and TAN. And seventh step is the final CIN. Okay, Spice Plus உடைய இன்கார்பரேஷன் ஃபார்ம் நம்பர் என்ன? ஸ்பைஸ் பிளஸ் உடைய இன்கார்பரேஷன் ஃபார்ம் நம்பர் என்ன? ஸ்பைஸ் பிளஸ் அதோடைய இன்கார்பரேஷன் ஃபார்ம் நம்பர். குட். 32 is the form number. Okay, so affidavit
கொடுக்கறதுக்கான இன்கார்பரேஷன் நம்பர் என்ன, அஃபிடவிட் கொடுக்கறதுக்கான இன்கார்பரேஷன் நம்பர் என்ன, நம்ம ப்ரெசன்டேஷனில் வந்துச்சு. அஃபிடவிட் கொடுக்கறதுக்கான இன்கார்பரேஷன் டைரக்டர்ஸ்க்கான டிக்ளரேஷன் அஃபிடவிட்ல கொடுக்கறதுக்கான நம்பர் என்ன, இன்கார்பரேஷன் நம்பர் 9. இன்கார்பரேஷன் நம்பர் 9. பேன் நம்பருக்கான ஃபார்ம் என்ன, பேன் நம்பர். அஃப்கோர்ஸ் ஸ்பைஸ் பிளஸ்ல அது இன்பில்ட்டா வருது 49A. டேன் நம்பருக்கு டேன் நம்பர் 49B. குட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இனிஷியலாக ஒரு கம்பெனியோட ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான தேவையானது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வில் கோ த்ரூ த ப்ராசஸ். நாளைக்கு சாட்டர்டே வேணாம். ஓகே, வில் கோ த்ரூ த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். I'll show some screenshots first, then I will take you through a video process tutorial. எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறது அப் டு த இன்கார்பரேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரியேட்டிங் எ நியூ யூசர்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம்.